விஜய்க்கே தெரியாம காவேரி விஜயோட குறும்புத்தனத்தெல்லாம் ரசிக்கிறது யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. இப்படி நடக்கணும் நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. காவேரி இப்படி நம்ம விஜயை நினைப்பாங்களான்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக தான் இருக்குது. இந்த ராகினியோட வில்லத்தனத்துக்கு அளவே இல்லாமல் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்டு இந்த ராகினியோட கொட்டத்தை அடக்கணும் நம்ம விஜய். அப்போ தான் இந்த ராகினி அமைதியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் தோணுது மறக்காமல் இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. ஆமாங்க, காவேரி இருக்கும்போதும் காவேரிக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ காவேரி போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காவேரியை கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த ராகினி கன்னத்தில் பல்லார்னு ஒரு அறவிட்டா கூட தப்பே இல்லைங்க. அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படியாவது விஜய் வீட்டை விட்டு போகிறத தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா கிட்டேயுமே சொல்கிறாங்க. விஜய் உன்னை விட்டு போகிறாரு, போயிட்டு போவிடாமல் தடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே வெண்ணிலாவுக்கு சொல்லி கொடுத்து எல்லாமே பண்ண விட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வெண்ணிலா விஜய் பக்கம் பக்கம் இருக்கிறது, வெண்ணிலாவை சமாதானப்படுத்துறதுக்காக விஜய் ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த டைமில் அவர் டோரையும் மூடுறாரு. அதை எல்லாத்தையுமே ஒரு வீடியோவாக எடுத்து இங்கே நம்ம காவேரிக்கு சென்ட் பண்ணிடுறாங்க. இதை பார்த்த காவேரிக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. இந்த இடத்துல விஜய் மேலே ஒரு தப்பான எண்ணம் கூட நம்ம காவேரிக்கு வந்துடுது. ஆனால் காவேரி இப்படிலாம் யோசிப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு விஷயம்தான். அவங்களுக்கே தெரியும் வெண்ணிலா மேலே இருக்கிறது விஜய்க்கு ஒரு அக்கறை மட்டும்தான், அதை தாண்டி எதுவுமே கிடையாது. இந்த ராகினி இந்த வீடியோ அனுப்பிச்சி விட்டா அதை அவங்க அப்படியே கண்மூடித்தனமாக நம்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தாங்க என்னோட கேள்வி. ஆனால் அவங்க ஃபீல் பண்ணி அந்த வீடியோ பார்த்தப்போ அழுதாங்க ரொம்பவே. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைமில் சாரதாம்மா கூட தூங்கிட்டு இருந்தப்போ எழுந்து நம்ம காவேரியோட ஃபோனை பிடிங்கி அவங்களுமே அந்த வீடியோவை பார்க்குறாங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே வசதியாக போச்சு. சும்மாவே நம்ம விஜயை மட்டம் தட்டி ஒரு மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பாங்க, ஒரு மாதிரி தப்பானவன் அந்த மாதிரி. ஏன்னா அவங்கள பொறுத்தளவு விஜய் கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணிட்டார், பணம் கொடுத்து காவேரியை கல்யாணம் பண்ணிட்டார். அதனால் அவங்களுக்கு விஜய் பண்ணுறது எல்லாமே தப்பாக தெரியுது. இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜயை அவங்க இன்னுமே ஒரு மாதிரி தான் தப்பாக பேசுகிறாங்க. வாழ்க்கையை நான் காப்பாற்றிட்டேன், இன்னுமாச்சும் நான் சொல்கிறத கேளு, இப்போ தெரியுதா அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னுமே காவேரிக்கு ரொம்ப தான் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த தப்பான எண்ணம்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் மொத்தமாக காணாமல் போயிட போகுது. ஏன்னா விஜய் தன்னோட வீட்டை விட்டு காவேரிக்காக ஒரு தனி வீடு எடுத்து ரொம்பவே கஷ்டப்பட போகிறாரு. ஆனால் காவேரியை எப்படி சொல்ல மனசை மாற்றுறதுக்காக எல்லா குறும்புத்தன சேட்டையும் பண்ண போகிறாரு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம சாரதாமா கூட சொல்லியிருப்பாங்க, நான் கூட தப்பாக நினச்சிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அதாவது விஜய் காவேரி பிரித்து வச்சு தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசு கொஞ்சம் உறுத்திட்டே இருந்துச்சான். இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் இப்போ அவங்க கிளியர் ஆகிட்டாங்களாம். அவங்க பண்ணதான் அவங்க எடுத்ததான் கரெக்டான முடிவு அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ விஜய் வந்ததுக்கப்புறம் அதாவது தனி வீட்டுக்கு வராங்க பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சாரதாமாக்கவே ஷாக் ஆக போகுது. இந்த தம்பியை போயிட்டு நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபீல் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக நம்ம விஜய் ஃபீல் பண்ண வைப்பார். அந்தளவுக்கு நம்ம விஜய் எல்லார் மனசையும் மாற்றுவாருன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறோம். கொஞ்சம் சீக்கிரம் நடந்தால் நல்லாவே இருக்கும். இன்னும் வரப்போகிற எபிசோடெல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் வரப்போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா அப்கமிங் எபிசோடில் நம்ம விஜய் காவேரி பின்னாடியே எப்போதும் போல் ஃபாலோ பண்ணிவிட்டு ஒரு மாதிரி குசும்பு பண்ணிவிட்டு போகிறாரு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த ரோட்டில் தான் நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த டைமில் ஒரு லாரி வேறு வருது. லாரி வரும்போது பார்த்திங்கன்னா அங்கே ஊடால வேற ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா ஊடால அந்த லாரி முன்னாடி விழுந்துடுறாங்க. ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் மாதிரி ஆகிடுது. அந்த டைமில் பார்த்திங்கன்னா இங்கே நம்ம காவேரி பின்னாடி விஜய் மறைஞ்சிக்கிறாங்க. இதை தனக்கு சாதகமாக அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. காவேரி எப்படி ரியாக்ட் பண்ணுறா, ஏன்னா பின்னாடி இருக்கும்போது நான் அந்த சைடு ஒரு ஆக்சிடெண்ட் வேறு ஆகிடுச்சு, ஒருவேளை விஜய்க்கு தான் அது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அதை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நம்ம விஜய் போயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கிறாங்க. இதை இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும்போது இங்கே நம்ம காவேரி சடனாக பின்னாடி திரும்பி பார்க்குறாங்க. அங்கே ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. இங்கே பின்னாடி இருந்த விஜயும் காணா. காவேரி ரொம்பவே பதறி போயிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க.
க்ரௌடு ரொம்பவே அதிகமா தான் இருக்கு. ரொம்பவே கஷ்டப்பட்டு உள்ளக்க நம்ம காவேரி அது விஜயா இருப்பாங்களோ ஒரு வேளை அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டு பார்க்க போறாங்க. ஆனா, அந்த இடத்துல வந்து வேற ஒருத்தவங்க தான் அடிபட்டு கிடக்காங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரிக்கு உசுரே வருது. இங்க விஜய் நாலா பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா, கண் கலங்கி நின்னு தேடிட்டு இருக்கிறாங்க. அந்த டைம்ல நம்ம காவேரி பின்னாடி வந்து விஜய் வந்து சர்ப்ரைஸ் பண்றாங்க. காவேரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிடவே இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம காவேரி விஜய் கன்னத்திலேயே பலர்னு ஒரு அறை விட்டு கட்டி பிடிக்கிறாங்க. எங்கே போனீங்க? நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா? உங்களுக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அழுதுட்டுருக்குறாங்க. இங்கே விஜய் இருந்துக்கிட்டு காவேரியை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் சும்மா உன்னை வந்து செக் பண்ணி பார்த்தேன். நீ எனக்காக ஃபீல் பண்ணுற இல்லையா? அந்த இடத்துல நான் இருந்தேன்னா நீ என்ன பண்ணியிருப்பேன்? அந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை கேட்டு காவேரி ஒரு மாதிரி அப்செட் ஆகுறாங்க. ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. நான் எப்போதுமே வந்து நீங்கள் என் கூட இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் ஆசைப்படுவேன். இப்போதைக்கு ஒரு சில காரணங்களால தான் வந்து உங்கள விட்டு நான் பிரிஞ்சிருக்கிற மாரி நிலைமை இருக்கு. அது அப்படியே எப்போதும் இருக்காது. கண்டிப்பா ஒரு நாள் மாறும்னு சொல்லிட்டு எனக்கும் நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்க காவேரி இருந்துக்கிட்டு விஜய் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு அது முழு நம்பிக்கை இருக்கு காவேரி. கண்டிப்பா நம்ம 2 பேரும் பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா ஒரே வீட்ல இருப்போம். கண்டிப்பா வந்து அத்தையோட மனச நான் சீக்கிரத்தில மாத்துவேன். அந்த மாரி வந்து விஜய் வந்து சொல்றாங்க. ஆனாலும் காவேரி என் மேல நீ இவ்ளோ பாசம் வச்சிருக்கியா? அது ஆல்ரெடி எனக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இப்போ இன்னுமே வந்து எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அந்த மாரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க நம்ம காவேரி இருந்துகிட்டே விஜய திட்டுறாங்க. உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் விளையாட்டுத்தனம் தானே போங்கன்னு சொல்லிட்டு காவேரி விஜய புடிச்சு திட்டிட்டு இருக்கிறாங்க.